ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம் ரம்யா ஜோ இந்த வாரம் வெறியாட்டம் ஆட போகிறாங்க. குறிப்பாக அது யாருக்கு எதிராக இருக்க போகுது அப்படின்னா விஜய், பார்வதி, கமருதீன், அரோரா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா தலையை ஆன உடனே அவங்களோட சம்பவங்கள் எல்லாமே நல்ல பச்சையாக தெரியுது. அவங்க ஒரு நாடகக்காரி அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போ கொடுத்துருக்காங்களா மக்கள் சோஷியல் மீடியாவில். அதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணிட்டாங்க. காரியவாதின்னு கூட வைக்கலாம். காரியம் நடந்தவொடனே கைட்டு விட்டுருவாங்க பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறதில்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க தலையாயிட்டாங்க. அங்கே அந்த போஸ்டிங் போடுற விஷயங்கள் எல்லோரும் நிற்க வச்சுட்டு இவங்களுக்கு அந்த டீம் அதெல்லாம் தனிச்சையாக முடிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு சம்பவம் நடக்குது. கமருதீன் வழக்கம் போல் கவுண்டர் கொடுப்பார்ல இப்போலாம், அது நல்லா இருக்குன்னு வேறு விஜய் சேதுபதி சொல்லிட்டார். அதனால் நார்மலாக பேசுகிறாரு. அப்பயே திட்டினாங்க, இந்த மாதிரி நடுவில் பேசாதான் ஃபஸ்ட்டு ஒரு திட்டினாங்க. திரும்ப அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஏங்க எத்தனை வாட்டி சொல்கிறது கமருதீன், இதைத்தான் பிக் பாஸ் உள்ளே ஆதர்கிட்ட சொன்னார். நாங்கள் இந்த மாதிரி பிக் பாஸ் பேசும்போது அவங்க இந்த மாதிரி பண்ணுறதை உள்ளே கண்டினியூ பண்ணாதீங்க, அவங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது பிக் பாஸ் பேசும்போது சரி. இப்போ அவர் உங்ககிட்ட தானே பேசுகிறாரு, ஜாலியாக தானே பேசுகிறார், நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங்கில் கமருதீனும் விஜய், பார்வதி இருந்தாங்க. பார்த்தாங்க இவங்க, என்ன இது சரியில்லையே, கமருதீன் ஸ்ட்ரெயிட்டாக போ, வெசலாஜிங்க போ அப்படின்ட்டாங்க. அவர் ஏன் அப்படின்னு, அங்கே 2 பேர் இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தூக்கி பாத்ரூம் கிளீனிங் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக இப்போ ட்ரெண்டிங் என்னென்னா சீசன் 9 பொறுத்த வரைக்கும் யாரை பிடிக்கலையோ கேப்டன் ஆகிட்டாங்கன்னா பிடிக்காதவங்களை தூக்கி பாத்ரூம் கிளீனில் போடுறது. அது ஒரு பனிஷ்மெண்ட்டு நினச்சிட்ருக்காங்க. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அவங்க போட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இனிமேல் இந்த லிவிங் ஏரியாவில் யாராவது லேட்டாக வந்தால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. அது யார் லேட்டாக வருது உங்களுக்கே தெரியும். அதை மொட்டை கடைசிலேயே விஜய் போட்டு விட்டாப்புல. அது நம்ம கமருதீன் தான். நான் வேணும்ன்ட்டு பண்ணல அப்படின்னு, வேணும்ன்ட்டு நீ பண்ணல சொல்ல. இனிமேல் வந்தால் உனக்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பனிஷ்மெண்ட் கேட்டால், இனி நீ நினச்ச மாதிரி அந்த லிவிங் ஏரியாவில் அரோரா கூட உட்கார முடியாது, நீ தனியாக தான் உட்காரணுன்ட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் தான் உட்காரணும். இந்த 3 பேர் நடுவில் தான் உட்காரணும். இனிமேல் நீ அரோரா பக்கத்தில் உட்காரணும், அரோரா ஓம் பக்கத்தில் உட்காரணும் சொல்கிறேன். இந்த பேச்சே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. இவர் காண்டாயிட்டார், என்னடா இது அப்படின்ட்டு. இதே பழைய கமருதீன் இருந்தால் நேரம் என்னென்ன பேசியிருப்பார். அவெல்லாம் முடிஞ்சு போச்சு கமருதீனோட விஷயங்கள். அதில் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதரவை நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு கமருதீனை போட்டு கலாய்க்கிறாங்க. ஏன் கமருதீன், அங்கேருந்து அவ்வளோ தாடி இருக்குது உங்களுக்கு, அந்த இடத்துல வாஷ் மிஷின் இது பண்ணுறீங்களே, இதே உங்கள் வீடு நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் வேறு எங்கே போய் அவங்க பண்ணுவாங்க தாடி சேவிங்களா? இப்போ பிக் பாஸ் வீட்டில் ரியாலிட்டி ஷோ, அவர் தாடி இருக்கும்போது எப்படி இருந்தார், தாடி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கார், இந்த விஷயங்களை பார்க்குறதுக்காக தானே அந்த கண்ணாடி முன்னாடி பக்கத்தில் கேமரா வச்சு பண்ணியிருக்காங்க. அதை தானே அவரும் பண்ணார். இவங்களுக்கு அங்கே வீட்டிலேருந்து பார்க்கும்போது ஆதரிக்கு அது ஒரு அசிங்கமாக இருந்துச்சான். சரி, அவர் மட்டுமா ஷேவிங் பண்ணார், சபரி பண்ணார். சபரிக்கு அம்மா சொல்லலை, சபரி அங்கே தான் பண்ணார். சபரி எங்கள் அண்ணன். ஓ கமருதீன் அவர் ஒரு நொண்ணே. என்னையா நடக்குது, எங்கெங்கெல்லாம் போயிட்டு சுற்றி வராங்க பார்த்தீங்களா. இவங்களெல்லாம் எப்படி நம்பி நம்ம இந்த பிக் பாஸ் விட்டு இவங்களாம் பொழப்பு நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அதில் சாண்ட்ராவை பூச்சி கலாச்சி விட்டாங்க. சாண்ட்ரா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பெட்ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. இவங்க பதறாங்க, என்னென்னு அப்படியே காலில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணிட்டுருக்கீங்க. இதை உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களா? எங்கள் வீட்டில் பண்ண மாட்டோம். அப்புறம் எங்கே மட்டும் பண்ணுறீங்க? இல்லை அது ஆல்ரெடி போனது தானே, திரும்ப கொஞ்சோண்டு பண்ணாதீங்க, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அவங்க செம்ம காண்டாயிட்டாங்க. ஷாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க. பா என்ன இது, எல்லாருமே திடீர்னு பார்த்தா கமருதீனை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இனிமேல் கமருதீன் லேட்டாக வந்தால் அரோரா கூட உட்காரக்கூடாது. அப்பா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கமருதீன் நினச்சிருப்பார், ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி தப்பிக்கலாம்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்களே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, இனிமேல் நான் டெய்லி லேட்டாக தான் வருவேன் நினச்சாரான்னு தெரியல, சொல்லுவாரான்னு தெரியல. நம்ம தான் அப்படி நினச்சிட்டு இருப்போம். அவர் இதுக்காகவே சீக்கிரமாக வரன்ட்டு இருப்பார் பொழுது. அது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அரோரா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே. யாருக்கும் அரோராவோட ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதை பற்றி நான் அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.